ஓகே, இன்று நாம் படிக்க போகும் பாடம் கொஞ்சம் வித்தியாசமான பாடம். இப்போ நம்ம ஆக்டிவ் வாக்கியங்கள் படித்தோம். ஆக்டிவ் வாக்கியங்கள்ல நாம் படித்த முக்கியமான வாக்கியங்கள் சிம்பிள், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ் போன்ற வாக்கியங்களை படிச்சோம். இப்ப நான் சொன்ன இதுக்கு முதல்ல எல்லாமே 12 வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இதுக்கு முதல்ல படிச்சிருக்கிறோம். 12 வாக்கிய வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனால் நம்ம 9 வாக்கிய வகைகள் தான் படிச்சோம். அதில் ஒரு 3 வாக்கிய வகைகளை நம்ம விட்டுட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். 3 வாக்கிய வகைகளை நம்ம விட்டுட்டோம். அந்த 3இல், அதாவது உங்களுக்கு நினைவு இருந்தால், படித்து இருந்ததை சரியாக நினைவு வைத்திருந்தால், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்று 3 வகையான வாக்கியங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஒன்றை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இன்னும் நம்ம கண்டினியூஸ் தான் படிக்கிறோம். கண்டினியூஸில் மொத்தமாக 12 வகைகள் இருக்கின்றன. அந்த 12 வகைகளில் 9 படிச்சிட்டோம், இன்னும் 1 படிக்கிறோம், 10. அப்போ மத்த 2 பத்தி நான் பெருசா படிச்சு கொடுக்க போறதுல அது அத்தியாவசியமா இருக்காது அப்படின்னு. ஓகேவா? ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ I like to take someone to help, yeah, especially one teacher maybe, and teacher Renu teacher, I have put you co-host. ஏதாவது அவசரமா இருந்தா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு, சில வேளை நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்தால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக I have put you. ஓகேவா? So in the future any support you can just na leave agna kuda you can give the message today, yeah, only today. The trouble ungalku inniki mattum dhaan. Okay, sorry. Okay, Pavitra, maybe Pavitra, can you switch on your mic please? Pavitra, kekudha illaya? Divya Shobana, can you switch on your mic please? Divya Shobana, yeah, any problem? What is the Prema? Yarku varlaya? Any problem in my situation? Prema, who is that? Yaru sir? Good evening sir. Good evening. Yaru? Teacher. adha peru solunga. Prema Nandani. Okay, Prema. Okay, இப்போ நான் உங்களோட கொஞ்சம் கதைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இங்கிலீஷ் எங்க படிச்சீங்க ஸ்டார்ட்ல? நான் கிரேட் 3ல இருந்து சிங்களம் டீச்சர்ட்ட படிச்சேன் சார். ஓகே, நம்ம கிரேட் 3ல நீங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிக்கிறீங்க. ஓகேவா? ஓ சார். அதுக்கு பிறகு எங்க படிச்சிருப்பீங்க? ஸ்கூல்ல படிச்சதுக்கு பிறகு ஜாபுக்கு வரனால காலேஜ்ல படிச்சோம் சார். படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க இங்கிலீஷ் படிச்சு முடிஞ்சா? இல்ல சார். இல்ல. அப்போ இப்போ நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படியா? ஓ சார். ஓகே, அப்போ இப்போ நம்ம பிரேமா அவங்கள தான் பிரேமா அம்மாவை எடுத்துக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் ஆங்கிலம் என்பதை படிக்க தொடங்குனது எப்பமா? கிரேட் 3ல இருந்து சார். ஸ்கூல்ல இல்லையா? ஸ்கூல்ல தொடங்கி அதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க? காலேஜ்ல படிக்கிறீங்க. காலேஜ்ல. இப்ப படிச்சு முடிஞ்சா? இல்ல சார், இன்னும் படிக்கிறோம். அப்ப பாருங்க, நீங்க இங்கிலீஷ்ங்கறத ஸ்கூல்ல படிக்க தொடங்குனீங்க, காலேஜ்ல படிச்சீங்க, இப்பயும் படிக்கிறீங்க இல்லையா? அப்போ இதோட முடிஞ்சா? இல்ல சார். இதோட முடிக்க போற ஐடியா இல்ல, முன்னுக்கும் படிக்க போறீங்க இல்லையா? முன்னுக்கும் படிக்க. அப்போ இது நிகழ்காலம், இப்ப இருக்கிறது நிகழ்காலம். ஓகேவா? ஓ சார். ஓகே, இறந்த காலம், அதாவது ஸ்கூல் காலேஜ் இது ரெண்டுமே எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலம். இப்போ ஆங்கிலம் படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம், நீங்க இங்கிலீஷ் படிக்கிறது, ஓகேவா? ஓ சார். படிக்கிறது எப்ப தொடங்குனுச்சு? இறந்த காலத்துல. இறந்த காலத்துல. இப்பயும் படிக்கிறீங்க, ஆமாவா? ஓ சார். ஓகே, இதோட முடிஞ்சா? இன்னோட உங்க இங்கிலீஷ் படிப்பு முடிஞ்சா? இல்ல சார், இன்னும் தொடரும். இனிதான் சார் உண்மையிலேயே தொடங்க போறேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஓகே, அப்போ எதிர்காலத்தை நோக்கியும் போகுது. ஓகேவா? ஓ சார். இப்போ நம்ம படிக்கிற விஷயம் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப நீங்க நல்லா விளங்கிக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்க நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்.
இப்ப படிக்கிறது சொல்லல, பொதுவா படிக்கிறது சொல்றோம். அப்ப நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படிங்கிறது எந்த காலத்துல தொடங்குனுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இறந்த காலத்துல. இப்ப நடந்துகிட்டு இருக்கா? இப்பயும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஓ சார். இதோட முடிஞ்சா? இல்ல சார். இல்ல, இனியும் தொடர்ந்து படிக்க போறீங்க. நான் சொல்றது விளங்குதாமா? ஓ சார். அப்போ இப்ப உண்மையிலேயே நீங்க சொல்ற அனுமானம் தான், நான் ஸ்கூல் காலத்துல இருந்து இங்கிலீஷ் படிக்கிறேன், ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டா, இப்ப வருஷத்தை சொன்னா வயசெல்லாம் கண்டுருவோம் இல்லையா? அதனால அது வேணாம். நம்ம சும்மா சொல்லுவோம், நான் ஒரு 20 வருஷமா இங்கிலீஷ் படிக்கிறேன் இல்லையா? ஒரு 20 வருஷம் சும்மா சொல்றோம், சும்மா பேருக்கு சொல்றோம். 20 வருஷம் இல்ல சரி, ஏன் சார் அவ்வளவு சொல்றீங்க? ஓகே, ஒரு 15 வருஷமா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், ஓகேவா? ஒரு 15 வருஷமா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதை எப்படி சொல்வது என்பதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவாமா? ஓகே சார். கிளியரா? இப்போ நீங்க ஸ்கூல்ல தொடங்குனீங்க, நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்து கூட வந்திருக்கலாம், பட் நான் பேசிக்ல இருந்து வர்றேன். காலேஜ் ஸ்கூல் ரெண்டுமே இறந்த காலம் தான், அப்படித்தானே? ஓ சார். ஓகே. அப்ப அந்த பிரேமாங்கிற ஒருவர் இறந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு செயல் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னையோட முடியல, தொடர்ந்து முன்னாலும் இருக்கும். ஓகேவாமா? ஓ சார். ஓகே. அப்படியான வாக்கியத்தை, அதாவது நம்ம தமிழ்ல சொன்னா என்ன சொல்லுவோம்? நான் ஒரு 20 வருஷமா இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் வந்து 2000 இருந்து இங்கிலீஷ் படிக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்ல போறோங்கிறது தான் எதுல சொல்ல போறோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கதை இந்த நிமிஷமும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். நம்ம படிச்சோம் தானே, செய்து கொண்டு இருப்பவை, நடந்து கொண்டு இருப்பவை படிச்சோம் இல்லையா? ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம். இப்ப வந்து உங்களோட வீட்டுக்காரர் வந்து கூப்பிடுறாரு வச்சுக்கோ, இருப்பாரா இருக்கும், இல்ல யாரோ வந்து கூப்பிடுறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ கான்ட் கம், என்னால வர முடியாது. ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ். ஓகேவா? ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ். அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். கிளியரா? ஓகே. நம்ம இப்ப சொல்றது என்னது? இப்ப செய்து கொண்டிருப்பதை மட்டுமல்ல, இறந்த காலத்தில் தொடங்கிய ஒரு செயல் நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கும், அதே போல் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து, அது நாளைக்கு எவ்வளவு முடியலாம், அது நமக்கு தெரியாது, பட் எதிர்காலத்திலும் நடைபெறும் நம்புற விஷயங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாவிக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, தேங்க் யூ. எப்படி சொல்றேன்னு பாப்போம். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஓகே, அப்போ தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க எல்லாருமே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வந்து நிறைய பேர் படிச்சு கொடுக்கிற பாடம் இல்ல, கொஞ்சம் கஷ்டம்னு விட்டுருவாங்க. சோ நம்ம படிச்சு ஆகணும், படிக்காம விட்டுட்டு போக முடியாது. சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தலைப்பு போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல், நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருப்பதுடன், இறந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு செயல் நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருப்பதுடன், தொடர்ந்து நடக்கும் என நினைப்பின் அவ்வாறான செயல்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எழுதப்படும், சொல்லப்படும். இப்ப நான் திருப்பி சொன்னா அதை வேற மாதிரி சொல்லிடுவேனா இருக்கும். ஓகே, ஐடியாவை எடுத்துக்கோங்க. இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருப்பதுடன், இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடக்கும் எனவும் நினைக்கிறோம். அப்படியான செயல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிற ஒரு வாக்கிய வகையில படிப்போம். இப்ப பாருங்க, நான் அவங்களுக்கு சொன்ன பிரேமாவா இருக்கட்டும், இன்னும் யாரா என்னாலும் இருக்கலாம் இங்க உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து ஆரம்பித்தது ஆங்கிலத்தை படிக்க ஸ்கூல் காலத்துல, காலேஜ்லயும் படிச்சிருக்காங்க, இப்பயும் படிக்கிறாங்க, இதோட முடிய போறது இல்லை, தொடர்ந்து படிப்பாங்க. அப்போ காலேஜ், ஸ்கூல் இது ரெண்டுமே எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த காலத்தை குறிக்கிறது. நவ் என்பது இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா இதோட முடிஞ்சா இல்ல, எதிர்காலத்திலையும் படிக்க போறாங்க அவங்க, எதிர்காலத்திலையும் படிக்க போறாங்க. அப்ப பாருங்க, present perfect continuous என்ற வாக்கியம் அல்லது வாக்கிய வகை 3 காலங்களை தொட்டு செல்கிறது. ஸ்பெஷலி இன்னும் முடியல, அதுதான் இங்க ஸ்பெஷல். ஓகேவா? இறந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டு எதிர்காலத்திலும் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரியான இறந்த காலத்துல நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம்ங்கிறதையும் தாண்டி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டினியூஸ்லி. இப்போ நான், நீங்க படிக்கிறத பத்தி பேசுறீங்க, நான் படிச்சு கொடுக்கறத பத்தி சொல்லலாம் இல்லையா? நான் பல வருடங்களாக ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன், படிப்பிக்கிறேன். பேசும்போது அப்படித்தான் சொல்லணும், நான் பல வருஷமா இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன், நான் பல வருஷமா இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன், நான் 2000 இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன், இப்படி சொல்லலாம். ஓகேவா? இன் மை கேஸ் நான் ஸ்கூல் விட்டு விலகி வந்து ஒரு 1 இயர் தான் சும்மா, அதுக்கு பிறகு தொடங்கிட்டேன் படிக்கவும் படித்து கொடுக்கவும். ஓகேவா? தெரியாமல் தான் படிச்சு கொடுத்தேன், நிறைய விஷயம் தெரியவே செய்யாது, தெரியாத காலத்திலே படித்து கொடுக்க தொடங்கியதால் தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஓகே தானே? இப்ப விளங்கி இருக்கும். நம்ம அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். we can go move right. இப்போ நம்ம we'll take someone to get our help இல்லையா? உதவி எடுத்துக்கொள்வோம். ஓகே, Pragashini, maybe. Pragashini, can you switch on your mic, Pragashini? கேக்குதாமா? பிரகாஷினிமா கேக்குதா? சத்தம் வரல, சவுண்டா பேசுங்க. எங்களுக்கு விளங்கல, ஏதோ உங்களோட பிரச்சனை சவுண்ட்ல. யா, இப்ராஹிம், Ibrahim, can you switch on your mic, Ibrahim? ஓகே, பாவம், விக்கலோட இருக்கிற ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. சிவானி ஸ்ரீ, Shivani Sri, oh sorry, Shivani Sri, switch on your mic. Sir. Okay, okay, கேக்குதா Shivani Sri? ஆமா சார். ஓகே, வீட்ல சத்தம் இருக்கா? கொஞ்சம் சத்தம் சார். ஓகே, சின்னவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். ஓகே 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 ஓகே, ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஓகே, 5 AM, காலையில 5 AM. ஓகேவா? அம்மா வந்து பாக்குறாங்க, அம்மா வந்து பாக்குறாங்க. ஓகேவா? ஓகே சிவானி ஸ்ரீ, நம்ம பிறகு சந்திப்போம். நோ ப்ராப்ளம், ஐ அம் நாட் அப்செட் வித் யூ. உங்க நிலைமை விளங்குது எனக்கு. ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டுட். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே, ஐ அம் மூவிங் வித் லக்ஷ்மி மேபி. ஓகே, இது முக்கியமான விஷயம்னால நான் இங்க நிப்பாட்டுறேன். ரிவ்தா. ஓகே ரிவ்தா. எஸ் சார். குட் ஈவினிங். எஸ் சார். போன வீக் இருக்கலையா? நேத்து இருக்கலையா? இல்ல சார். இதானே பார்த்தேன். ஓகே ஓகே ரிவ்தா, இப்போ 5 AM சரியா? ஓகே சார். அம்மா வந்து பாக்குறாங்க உங்களை, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? காலையில 5 மணி அம்மா வந்து பாக்குறாங்க, நீங்க தூங்கி கொண்டு இருக்கீங்க. பிறகு 8 மணிக்கு வர்றாங்க அம்மா. ஓகேவா? நீங்க முடிச்சிட்டீங்களா? நோ இல்ல, 8 மணிக்கு நீங்க தூக்கம். ஓகேவா? காலையில 5 மணிக்கு வந்து பாக்குறாங்க உம்மா, தூக்கம் ரிவ்தா. 8 மணிக்கு வந்து பாக்குறாங்க, அப்பயும் ரிவ்தா தூக்கம். ஓகேவா? இப்போ 5 மணி என்பது எந்த காலத்தை குறிக்கும்? பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்தை குறிக்கும், பாஸ்ட். 8 மணி என்பது எந்த காலத்தை குறிக்குது? இப்போ நிகழ்காலம். நிகழ்காலம். இப்போதான் அம்மா இருக்காங்க, 8 மணில தான் படிக்கிறோம். ஓகேவா? இப்போ காலையில நடந்ததை எப்படி அம்மா சொல்லுவாங்க? காலையில 5 மணிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? ஸ்லீப் பண்ணிக்கிட்டு பாருங்க, நான் வாக்கியம் வந்து போட்டிருக்கேன், தெரியுதான்னு பாருங்க. she was sleeping. she was, Ridha was sleeping. ரித்தா தூங்கிக் கொண்டு இருந்தாள். ஓகேவா? ஓகே சார். இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? she is sleeping. she is sleeping. ஓகேவா? இது ரெண்டுக்கும் என்ன வாக்கிய வகைன்னு தெரியுமா? அதுக்கான பேர் தெரியுமா உங்களுக்கு? she was sleeping என்ன வாக்கிய வகை? what is the sentence pattern? she was sleeping sir.
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ரிப்தா, தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். Past continuous, sir. Past Past continuous, continuous. past continuous செய்து கொண்டு இருந்தவை. She is sleeping னா என்னது? Present continuous. Present continuous, அவள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற பேர் இல்லையா? இருக்கிறாள். ஓகே, அப்போ Okay. இப்போ அம்மாவுக்கு சொல்லணும் 5 மணில இருந்து இவ தூங்குறா, ரிப்தா 5 மணில இருந்து தூங்குறா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதை Okay, sir. அதை she is sleepingங்கிறதுல சொல்ல முடியாது. she is sleeping 5 AM அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா she is sleeping என்பது இந்த நேரத்தை குறிக்கும். she is sleeping என்பது எதை காட்டும்? இந்த நேரத்தை. she was sleeping எதை காட்டுமா? Past tense. நடந்து கொண்டு இருந்ததை காட்டும். நடந்து கொண்டு இருந்ததை காட்டும். இது- அம்மாவுக்கு எதை சொல்லணும்? 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் இல்லையா? Yes. how many hours? எத்தனை மணித்தியாலங்கள்? 3 hours. 3 hours. அப்ப 3 மணித்தியாலங்களாக ரிப்தா தூங்குகிறாள்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப அது வந்து எந்த மிக்சர்? she was sleeping-ஐயும் she is sleeping-ஐயும் சேர்த்து இப்ப எழும்பிடுவாளா ரிப்தா இதோட? Don't know. No, இன்னும் தூக்கம். அப்ப இன்னும் தூங்குவார் இல்லையா? அப்ப எதிர்காலத்தை நோக்கி இது போகும். அப்போ பாருங்க, விளங்குதா? ஐஎன்ஜி இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இன்னும் எங்க போறோம்? எதுக்கு போறோம்? எதிர்காலத்துக்கு போறோம். அப்படி போற வாக்கியங்கள்ல தான் நம்ம என்னத்துல சொல்ல போறோம்? Present perfect continuous. Present perfect continuous. விளங்குதா அம்மா? அப்ப Yes, sir. அப்ப present perfect continuousனா என்ன? இறந்த காலத்தில் தொடங்கிய ஒரு செயல் ரிப்தா தூங்கிக் கொண்டிருந்தால், நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருப்பதுடன் எதிர்காலத்திலும் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். இப்ப இதை உமா சொல்றதுன்னா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? அவ 5 மணில இருந்து தூங்குறா. நான் சொல்றது விளங்குதா? அவ 5 மணில இருந்து தூங்குறா. மணித்தியாலங்கள் எடுத்தா எத்தனைன்னு சொன்னீங்க? 3 hours. 3 hours. அவ 3 மணித்தியாலங்களாக தூங்குகிறாள். ஓகேவா? இத பத்தி தான் பேச போறோம். ஓகேவா? Okay, sir. இதுதான் present perfect continuousங்கிற பாடம். நம்ம பார்ப்போம் அடுத்து என்னத படிக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே ரிப்தா, thank you very much ரிப்தா. Thank you, sir. ஓகே ரைட். இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இறந்த காலத்துல தொடங்குறதுனா என்ன அப்படிங்கிறது பத்தி சொன்னோம். ரைட். present perfect continuousல என்ன பாவிக்கணும்? சப்ஜெக்ட் எழுவாயிருப்பார். அதோட நம்ம என்ன பாவிக்கிறோம்? have been, has been. உங்களுக்கு தெரியும் காலம் காட்டும் சொற்கள்ல நம்ம have been, has been போட்டிருந்தோம். காலம் காட்டும் சொற்களை நம்ம have been, has been போட்டிருந்தோம் இல்லையா? அப்ப ஏன் போடுறோம்னா இங்க என்ன வினைச்சொல் பாவிக்க போறோம்? present participle என்ற வினைச்சொல் பாவிக்கிறோம். present participle என்ற வினைச்சொல் பாவிக்கிறோம். அப்ப எழுதிக்கோங்க இது ஒரு பாக்ஸுக்குள்ள. சப்ஜெக்ட் have been, has been, அதோட என்ன பாவிக்கிறோம்? present participle அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லை பாவிக்கிறோம். present participle என்னமா? ing. என்னப்பா? ing. சப்ஜெக்ட் have been, has been ஓட present participle. உங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஏன் have been, has been போட்டோம்? present participle என்பது ஒரு ing வினைச்சொல். ing ஓட காலம் காட்ட போடணும். இதற்கு முதல் போட்டிருக்கிறோம், am is போட்டிருக்கிறோம். இப்போ இங்க என்ன போடுறோம்? have been, has been போடுறோம். ஓகேவா? அப்போ எழுவாய் have been, has been ஓட வினைச்சொல்லுக்கு ing போட்டு எழுத போறோம். இது நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நீங்க இனிமேல் யூஸ் பண்ணணும். பாருங்க, we have been learning. நாங்க படிக்கிறோம். இன்னும் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. இப்ப நீங்க இதை எழுதக்கூடாது. இந்த வாக்கியத்தை உண்மையிலே எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட அர்த்தம் எழுத முடியாது. இது பிழையான அர்த்தமா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. we ஓட have been போட்டு learning. ஒரு உதாரணம் தானே. it has been raining. மழை பெய்கிறது. இப்ப பெய்யல. இறந்த காலத்துல தொடங்கி இப்பயும் பெய்யுது, இன்னும் முடியல. அதுதான் என் ஐடியா. எழுதி வச்சுக்கோங்க. Lakshmi, can you switch on your mic, Lakshmi? Good evening, sir. Good evening, Lakshmi. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? தெரியாது சார். நம்ம அம்மாட பேர் லக்ஷ்மி. அம்மா இப்ப இல்ல, பட் அம்மாட பேர் லக்ஷ்மி. ஓகேவா? அம்மாட பேர் லக்ஷ்மி இல்ல, பட் அம்மா அவங்களுக்குனே வைத்துக் கொண்ட பேர் லக்ஷ்மி. ஓகேவா? ஓகே சார். சோ present perfect continuousனா என்ன அப்படின்னு சொல்லி என்ன யூஸ் பண்றோம்னு சொல்ல முடியுமா? நினைவு இருக்கா உங்களுக்கு?
நினைவு இருக்கு சார். சொல்லுங்கம்மா. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்ங்கிறது வந்து இறந்த காலத்துல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்ல சொல்லுவோம். அதுக்கு வந்து சப்ஜெக்ட் அதோட have been has been அப்புறம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ have been has been போட்டனால present participle present participleனால have been has been have been has been போட்டனால ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இல்ல 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 நீங்க ஸ்டார்ட்ல இருக்கலையா? நான் உங்களை இப்பதான் புதுசா காங்குறேன். ஸ்டார்ட்ல வினைச்சொற்கள் படிக்கும் போது இருக்கலையாமா? இல்ல சார் நான் ஓகே இப்பதான். ஓகே ஓகே. அப்போ நாங்க அதுல படிச்சோம். இப்போ நான் லக்ஷ்மிக்கு இப்படி சொல்லி தரேன் மத்தவங்க எழுதும் வரையும். லக்ஷ்மி நீங்க ஒரு வெள்ளை உடுப்பை உடுத்தினால ஃபியூனரலுக்கு போவீங்களா? ஃபியூனரலுக்கு இருந்தா வெள்ளை உடுப்பு உடுத்துவீங்களா? அது இருந்தா தான் வெள்ளை உடுப்பு. அப்போ பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஃபியூனரல் மாதிரி. ஓகேவா? பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கனால தான் நம்ம have been has been யூஸ் பண்றோமே ஒழிய have been has been இருக்கனக்காக பிரசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணல. அது வந்து பழைய வீடியோஸ் வாங்கி பாருங்க, அப்போ உங்களுக்கு விஷயம் விளங்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இதுக்கு காலங்கள் எத்தனை சம்பந்தப்படும் உண்மையிலே? எதுக்கு சார்? இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிற வாக்கியத்தில் எத்தனை காலங்கள் சம்பந்தப்படும்? தெரியாது சார். 3. என்ன காலம்? இறந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஏன்னா இன்னும் முடியல, முன்னுக்கும் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ரைட்டா? ஓகே சார். இப்போ நீங்க எங்க ஊரம்மா? where is your city? மாத்தர தெனியாய. மாத்தர தெனியாய. ஓகே. தெனியாயில நீங்க எவ்வளவு நாளா வாழ்றீங்க? பிறந்ததுல இருந்து. அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? இப்ப நான் பிறந்ததில் இருந்து தெனியாயில் வாழ்கிறேன், அப்படித்தானே? அது வேற எதுலயும் சொல்ல முடியாது, வேற எந்த வாக்கியத்திலையும் அதை சொல்ல முடியாது. அதை சொல்றதுக்கு இருக்கிற ஒரே வாக்கியம் எது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் பிறந்ததில இருந்து தெனியாவில வாழ்கிறேன்ங்கறத சொல்றதுக்கு வேற வழியே இல்ல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். நீங்க எவ்வளவு காலமா இங்கிலீஷ் படிக்கிறீங்க லக்ஷ்மி? 12 years. 12 years-ஆ படிக்கிறேன். எப்படி சொல்லுவீங்க அப்ப தமிழ்ல சொன்னா? நான் ஒரு 12 வருடமா ஆங்கிலம் படிக்கிறேன். ஓகேவா? இதோட முடிஞ்சா? இன்னையோட முடிஞ்சா? இல்ல சார். சிவாசர் வந்து ஆங்கிலத்தின் கடவுள், அவர் வந்து கையை நீட்டினோட எனக்கு எல்லாம் இங்கிலீஷ்லாம் வந்துருச்சு, இதோட இங்கிலீஷ் படிக்கலாம் முடிஞ்சு அப்படி எதுவும் இருக்கா? இல்ல சார். இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. அப்போ இது இன்னும் தொடரும் இல்லையா? அப்ப நான் 12 வருஷமா இங்கிலீஷ் படிக்கிறேன்னா இன்னும் முடியல, இது 13 வருஷமா கூட ஆகலாம். ஓகேவா? விளங்கிச்சாமா? அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன விளங்கி இருக்கும் தானே? ஆமா சார். தேங்க் யூ வெரி மச். ஓகே, நம்ம அடுத்துக்கு மூவ் ஆகலாம். இதோட அர்த்தம் இப்ப எழுத மாட்டேனா? பாருங்க, இன்னும் ஒரு கதை. இந்த கதையோட நம்ம வாக்கியங்களுக்கு போயிட்டு பாடத்துக்கு வந்துடலாம். ஓகேவா? லக்ஷ்மிதா, தேங்க்யூ கழிச்சதுக்கு. எனது அன்னையை நினைவுபடுத்தியதான். அனுசாந்தினி. Good evening, sir. Good evening, ma. Where are you from? Colombo, sir. Colombo. Okay. 6 AM ஆகுது. ஓகேவா? ஒரு கதை பேச போறோம் நம்ம. ஓகேவா? Okay, sir. 6 AM ஆகுது. நீங்க பெட்ல இருந்து எழும்புறீங்க. ஓகேவா? Okay, sir. ஓகே. அனு பெட்ல இருந்து எழும்புறாங்க காலையில 6 AM-க்கு. ஓகேவா? எழும்பி பாக்குறீங்க, என்ன செய்யுது? என்ன நடக்குது? Raining, sir. மழை பெய்யுது இல்லையா? எழும்பி அப்புறம் வேலையை செய்வீங்களா? மழை பெய்யறதுனால என்ன செய்வீங்க? திரும்பி தூங்கிடுவோம். இப்போ அந்த 6 மணிக்கு எழும்புனா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அதை பார்த்துட்டு, அம்மா நான் திரும்பி தூங்க போறேன். ஏன்? காரணம் என்ன? It is raining. அது எத்தனை மணிக்குமா? 6 மணிக்கு. 6 மணிக்கு தூங்கிட்டீங்க. ஓகே, திருப்பி படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ என்ன ஆச்சு? டைம் 8 மணி ஆச்சு. 8 மணி ஆச்சு. திருப்பி எழும்பி பாக்குறீங்க. ஓகேவா? திருப்பி எழும்பி பார்க்கும் போது என்ன நடக்குது? அப்பையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அப்பையும் என்ன சொல்லுவீங்க? இப்போ it is raining சொல்றோம். ஓகே தானே? வெரி குட். it is raining சொல்றோம். ஆனா மேல உள்ளது இப்ப என்ன காலத்துக்கு மாறிரும்? இறந்த காலத்துக்கு. அது இறந்த காலத்துக்கு போயிட்டு அது என்ன ஆயிரும்? அப்ப it was raining. அது விளங்குதா இப்போ? Oh, sir. ஓகே. அப்போ 6 மணியில இருந்து 8 மணி வரையும் மழை பெய்யுதுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? Okay, sir. அதுக்கு தான் எந்த வாக்கிய வகையை யூஸ் பண்ண போறோம் நம்ம? Present perfect continuous. ஓகே, present perfect continuousல என்ன யூஸ் பண்ண சொன்னாங்க?
subject and have been and has been present perfect. present participle Sorry sir. ing Present part. present participle ing ஓகேவா Okay sir. ஓகே அப்போ இப்போ எனக்கு சொல்லுங்களேன் இது எப்படி சொல்லலாம் அதுல It has been raining. it has been raining. இப்போ இது வந்து முற்று பெறவில்லை, இப்படி வாக்கியம் சொல்றது இல்ல உண்மையிலே. it has been raining னு சொல்றது இல்ல. எப்ப இருந்து மழை பெய்யுதுமா? 6 o'clock ல இருந்து sir. அப்போ since 6 am it has been raining since 6 am. இந்த வாக்கியத்துல தான் நம்ம புதுசா ஒரு சொல் படிக்கிறோம். என்ன சொல் படிக்கிறோம்? since. sinceனா என்ன? இருந்து. எத்தனை மணியில இருந்து? 6 மணில இருந்து. 6 மணியில இருந்து. அப்ப இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க உண்மையிலே? 6 மணில இருந்து மழை பெய்து கொண்டிருக்கு. அப்படி சொல்ல தேவையில்ல. 6 மணில இருந்து மழை பெய்யுது. அதான் நம்ம பேசும்போது சொல்றோம். கிளம்புல அப்படியா சொல்லுவீங்களே? இல்ல சார். எப்படி சொல்லுவீங்க? 6 மணில இருந்து மழை பெய்யுது. 6 மணில இருந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்யுதுன்னா கூட போதும். ஓகேவா? ரைட். எத்தனை மணித்தியாலமாக மழை பெய்கிறது? 3 hours. சாரி சார். 3 hours தான் சார். 2 hours. நமக்கு தெரிஞ்சு 2 hours. 6 7 6ல இருந்து 7 வரை 1 hour, 7ல இருந்து 8 வரை 1 hour, 2 hours தான் இல்லையா? ஓகே சார். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவோம்? It has been raining for 2 hours னு சொல்லுவோம். என்ன hours? For 2 hours. அப்ப இந்த வாக்கியத்தில் புதிதாக 2 சொற்களை படிக்கிறோம். என்னென்ன சொல்லுன்னு சொல்லுங்கம்மா. Since and for. sinceம் forம். sinceனுடைய அர்த்தம் என்ன? இருந்து. What is that? இருந்து. for உடைய அர்த்தம் என்ன? What is the meaning of for? லாக. லாக என்னது? லாகயா சார். 2 மணித்தியாலங்களாக. ஓகேவா? ஓகே. அப்போ present perfect continuousல முக்கியமான 2 சொற்கள் என்னம்மா? since and for. இது யூஸ் பண்ணிட்டா நம்ம present perfect வாக்கியங்களே சொல்லணும். present perfect continuous வாக்கியங்களை சொல்லணும். அப்ப sinceனா என்னன்னு சொல்லுங்க, மத்தவங்க எழுதி கொள்ளட்டும். sinceனா இருந்து, forனா ராக. இந்த கதையை திருப்பி சொல்ல முடியுமா உங்களால குயிக்கா? ஓகே சார். ஓகே சொல்லுங்க. மார்னிங் 6 மணிக்கு எழும்பும் போது மழை பெஞ்சிட்டு இருக்கு. அத நாங்க இறந்த காலம், அதாவது இல்ல அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, திரும்பி தூங்க போறேன்ட்டு. அப்ப it is raining சொல்லுவாங்க. 8 மணிக்கு திரும்பி எழும்பி பார்க்கும்போது அப்பையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்பையும் it is raining சொல்லுவோம். அப்ப 6 மணிக்கு பெஞ்சிட்டு இருந்தப்போ நாங்க அது வந்து இறந்த காலமா மாறிடும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிகழ்காலமா ஆகிடும். நடந்தது பாஸ்ட்னால அத வந்து it was raining மாத்திடுவாங்க. அப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து present perfect continuous tense சொல்லலாம். ஏன் அது present perfect continuousல சொல்லணும்? 6 மணில இருந்து 8 மணி வரை இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரு ஜாயின் பண்றோம் இல்லையா? சார். ஓகே. அதனால அது வந்து இப்போ past present perfect continuous வந்து சப்ஜெக்டோட have been has been ஓட present participle சேர்ந்து வரும். அதனால அத வந்து சேர்த்து சொன்னோம்னா it has been raining. அது மட்டும் சொன்னா அந்த வாக்கியம் வந்து முற்று பெறாதனால it has been raining since. அது வந்து யாரு அனு முற்று பெறாது என்பதை விட முழுமை பெறாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே. அந்த சென்டென்ஸ் முழுமை பெறாதனால it has been raining since 6 am அப்படின்னு வரும். இது நாங்க மாத்தியும் சொல்லலாம். it has been raining for 2 hours னு சொல்ல முடியும். இது அவ்வளவும் சேர்த்து வந்து அர்த்தம் சொல்லுங்க. present perfect ரெண்டுமே அர்த்தம் சொல்லுங்க. sinceனா இருந்தும், forனா லாக அப்படின்ற மீனிங்கும் வரும். இது அவ்வளவும் சேர்ந்து தான் present perfect continuous சென்டென்ஸ் அமைக்க முடியும். இப்போ இந்த வாக்கியத்தை ஃபுல்லா சொல்லுங்க. முதல் வாக்கியத்துடைய அர்த்தத்தையும் இரண்டாவது அர்த்தத்தையும் மீனிங் ஆஃப் those two. மழை it has been raining since 6 am னா மழை
6 மணியிலிருந்து பெய்து கொண்டிருக்கு. பெய்யுது அப்படின்னா கூட போதும். 6 மணில இருந்து மழை பெய்யுது. நம்ம பேசும்போது அப்படித்தான் சொல்லுவோம் இல்லையா? ஓ சார். It has been raining for 2 hoursனா மழை 2 அவர்கள் 2 மணித்தியாலமா பேஞ்சிட்டு இருக்கு. இல்ல பேசும்போது நம்ம சொல்லுவோம் இப்படித்தானே பேசுவோம். 2 hours மழை பெய்யுது இல்லையா? ஓ சார். அதுதான் நம்ம லாக அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. பட் போ என்ற சொல்லின் தேங்க்யூ அனு, தேங்க்யூ, வெரி நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. போ என்பது லாக அப்படி இருந்தாலும் நம்ம பேசும்போது 2 hours மழை பெய்யுது, 2 hours மழை பெய்யுது அப்படிங்கறது சொல்றதுக்கு வேற வாக்கியம் இல்லை. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். விளங்கி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். முடிஞ்ச அளவு இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ இதே கதையை நான் சொல்றேன் பாருங்க. 5 மணிக்கு ரித்தா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, she was sleeping. 8 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்காங்க, she is sleeping. அப்ப அதையும் இதையும் சேர்த்து எதிர்காலத்துக்கும் கொண்டு போறனால she has been sleeping. அதை நம்ம என்ன போடுறோம்? she has been sleeping since 5 AM. அப்படி இல்லைன்னா எழுதலாம் she has been sleeping for 3 hours. அவள் 5 மணியிலிருந்து தூங்குகிறாள். அல்லனா அவள் 3 மணித்தியாலங்களாக தூங்குகிறாள். அவள் 5 மணியில் இருந்து தூங்குகிறாள். அவள் 5 மணித்தியாலங்களாக தூங்குகிறாள். அர்த்தம் இது ரெண்டே எழுதிக்கோங்க. அப்ப பாருங்க, இறந்த காலத்தில் நடந்ததையும் நிகழ்காலத்தில் நடப்பதையும் சேர்த்து எடுத்து சொல்றோம். She has been sleeping since 5 AM. She has been sleeping for 3 hours. இப்போ சந்தேகங்கள் இருந்தா தான் எனக்கு ஈஸியா இருக்கும். சந்தேகங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுதான் ஈஸியா இருக்கும். So I am lower your hands forcefully. பலாத்காரமா உங்களுடைய கைகளை நான் லோ பண்றேன். So if you have any doubt you can ask me, raise your hand. ஓகேவா? அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும், நான் ஹெல்ப் பண்ணலாம். யாராவது டவுட் இருக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? நான் எல்லாருடையும் லோ பண்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் கை தூக்குங்க. ஓகே ஓகே, நான் இப்ப லோ பண்ணிட்டேன் நினைக்கிறேன். வெயிட். ஓகே, இப்போ உங்களுடைய டைம். டவுட் இருந்தா மட்டும் கேட்கலாம். ஓகே, ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா ஸ்வஸ்திகா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹஸ்னா. ஹஸ்னா ஹக்கீம். சனிய பேசுறது சத்தம் போதா? நான் பிளமத்தாமா பேசுறேன். இந்த அடுத்த கிளாஸ்ல உள்ளவங்களும் வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க. சோ அங்க ஏதோ சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா ரியா. குட் ஈவினிங் சார். ஃபாத்திமா, am I clear to you? Sound? எஸ் சார், கிளியரா தான் கேக்குது. ஓகே, ஃபாத்திமா ரியா, என்ன டவுட்டாமா? சார் இந்த சின்ஸுக்கு பதிலா வேற எதுவும் போட இயலாதா? from பாவிக்கலாம். சின்ஸ்க்கு பதிலா from பாவிக்கலாம். நான் ஸ்டார்ட்லயே சொல்லல, பிறகு சொல்லுவேன்னு விட்டுட்டேன். பட் நீங்க கேட்டனால சொல்றேன். சின்ஸ்க்கு பதிலா என்ன பாவிக்கலாம்? from பாவிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. ஓகே இல்ல, வேற எதுவும் எல்லாம் கிளியர். ஓகே, வேற டவுட் இருந்தா anyone if you have any doubts இப்போ கை தூக்கலாம். அப்ப எனக்கு தெரியும் நீங்க ஹெல்ப் பண்ண வரல, கேள்விக்கு வந்திருக்கீங்க. ஓகே, எழுதி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அம்ரிஷ். எஸ் அம்ரிஷ், சொல்லுங்க. சொல்லுங்க அம்ரிஷ். ரெண்டு வாக்கியத்தையும் கொண்டு சேர்த்து சொல்லலவா சார்? அது சொல்ல தேவையில்லையா அம்ரிஷ்? இப்போ she has been sleeping since 5 AM for 3 hours. ஓகே, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? 5 மணில இருந்து இல்ல, அது வந்து பிராக்டிக்கல். இப்போ 8 மணின்னு நம்மளுக்கு தெரியுமா இருந்தா 5 மணில இருந்து தூங்குறாளா இருந்தா ஓகே. இல்ல நீங்க ஆசைப்பட்டா இட்ஸ் ஓகே. she has been அப்படி ஒரு வாக்கியம் எங்கேயும் கண்டது இல்ல. I have no experience of using it. அப்படி யூஸ் பண்ணது இல்ல. ஓகே, நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. she has been sleeping since 5 AM for 3 hours. ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொல்றோம். பட் சொல்லலாம், நோ ப்ராப்ளம் அம்ரிஷ். குட் திங்கிங். இப்ப நாளைக்கு மொத்தம் கேட்க வேண்டாம். இப்ப நான் சொல்ல நேத்து மழை பெஞ்சாதார ஒழும்ப கிடைச்சல, இன்றைக்கும் மழை பெஞ்சாதார ஒழும்ப கிடைச்சல, அதை எப்படி சொல்லுங்க சார்? அப்போ I have been sleeping from yesterday.
I have been sleeping for இத்தனை மணித்தியாலமா for 25 hours. ஓகேவா? இப்படிதான் அம்ரீஷ். இப்ப அம்ரீஷ் இப்படி சொல்லுவோமே, நேத்து நீங்க காலைல 5 மணில இருந்து 8 மணி வரையும் மாதிரி தூங்கி எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? அப்ப அது இதுல சொல்றது இல்ல. அப்ப அது இதுல சொல்றது இல்ல. அதுக்கு தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கணும். அவ்வளவு டீப்பா போவேனா, கஷ்டமாயிரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, thank you அம்ரீஷ். thank you. ஷாமினி. யா ஷாமினி. ஷாமினி சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. கேளுங்கம்மா. நம்ம அடுத்த ஸ்பீட் போலாம். நிஸ்ரா. been sleeping since 5 a.m. to என்னம்மா? விலங்கல. சார் 2 போட்டு ரெண்டு வார்த்தை 2 போட்டு ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்க என்னமா சார்? என்ன 2 போட்டுமா? இப்ப she was sleeping 5 a.m. she is sleeping 8 a.m. தானே சார்? அத வந்து she has been நீங்க sleeping சொல்றீங்க since இப்படிதான். she 5 a.m. to has 8 been a.m. sleeping from 5 a.m. to 8 a.m. அப்படியா? ஓ சார், since யூஸ் பண்ணியும் இல்ல இப்படிதானேமா. அப்போ வந்து அவங்க 8 மணிக்கோட முழிச்சிட்டாங்களா? இல்லையே, இல்ல தானே? இல்ல சார். அடுத்தது 5 மணிக்கு தான் தூங்குனாங்களா? அதுக்கு முதல்ல தூங்கி இருக்கலாம். அதுக்கு முதல்ல கூட தூங்கி இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது 5 மணி, அதனால அது நோ யூஸ். ஓகேவா? குட் திங்கிங், நல்ல சிந்தனை. அப்படி சிந்திக்கிற எந்த தப்பும் இல்லை. ஓகே, பிரியதர்ஷினி சொல்லுங்க. கேக்குதா? மைக் ஆன் பண்ணிட்டேன். பிரியதர்ஷினி சொல்லுங்க. Can you some problem in your network? I think so. I'm trying to switch on your mic, but it's not switching on. எனக்கு தெரியல ஏன்னு. ஓகே, சாரி. ஓகேமா, பாப்பா இன்னொரு ட்ரை பண்ணு. ஓகே, அப்போ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல கொஞ்சம் வாக்கியங்கள் பார்க்கலாம் இல்லையா? சப்ஜெக்ட் have been, has been ஓட இருக்குன்னு சொல்லியாச்சு. அத பாருங்க. We have been learning English. அதோட என்ன சொல்ல பாவிக்கணும்? since அல்லது from இல்லாட்டி போங்கிற சொல் யூஸ் பண்ணலாம். இது எழுதி இருப்பீங்க, முதல்ல சொல்லிட்டேன் நான் ஸ்டார்ட்ல. சோ கொஞ்சம் வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. உங்களால இதை ஊகிச்சிக்க முடியுமா, இதோட அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். எழுதிக்கோங்க. எழுதி கொண்டு இதனுடைய அர்த்தத்தை ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு வர்றவங்க வரலாம் இல்லையா? Priyadarshini, can you switch on? I don't think so. Some problem in your way. Okay. Fati, Uzna. Sir, good evening, sir. Good evening, Uzna. சொல்லுங்கம்மா. ஹெல்ப்புக்கு வந்தீங்களா? Sir, we have been living here since 2000. ஹெல்ப்புக்கு வந்தீங்க. Oh, sir. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு அப்படியே இருங்க, லைன்ல இருங்க, போகாதீங்க. ஒரு 1 மினிட் இருங்க, மத்தவங்க ட்ரை பண்ணட்டும். ஓகேவா? Okay, sir. ஓகே, அப்படியே இருங்க, லைன்ல போகாதீங்க. மத்தவங்க ட்ரை பண்ணட்டும். அப்ப அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் தான்.
ஓகே. இருக்கீங்களாமா? ஹலோ, விட்டீங்களா? ஓகே, ஐ அம் கோயிங் வித் அம்ஹர் ஜௌஃபர். ஐ டோன்ட் நோ, ஷூர் இல்ல. ஸோ ஐ அம் கோயிங் வித் ஃபர்விஸ் அக்தார். ஓகே, புதுசா இருக்கனால அங்க போறேன். ஃபர்விஸ் அக்தார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஃபர்விஸ். எஸ். சொல்ல முடியுமா ஃபர்விஸ்? ட்ரை பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே, we have been living here since 2000 னா என்ன? நாங்கள் 2000 ஆண்டு வரை இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றோம். வரை இல்ல 2000ல இருந்து, அதாவது 2000 னா 2000 வருஷம். ஓகேவா? 2000 வருஷம்னா அதாவது 1999க்கு பிறகு வந்த 2000. ஓகேவா? ஓகே சார். ஆனா 2000ல இருந்து அப்படி சொல்லுங்களேன். நாங்கள் அந்த 2000 ஆண்டிலிருந்து இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி சொல்ல தேவையில்ல. நீங்க பேசும் ஃபர்விஸ், உங்களோட ஊர் எங்க? பொத்துவில். பொத்துவில்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க இது சும்மா பேசும்போது? அடே நான் பிறந்ததுல இருந்து இங்க தாண்டா இருக்கிறேன் அப்படியா சொல்லுவீங்க? அது மாதிரி தான் இதுவும். நாங்க 2000ல இருந்து நாங்க 2000 ஆண்டுல இருந்து இங்க இருக்கோம். that is the thing. நாங்க 2000 ஆண்டுல இருந்து இங்க தான் வாழ்றோம். கொஞ்சம் இருக்கிறோம்ங்கறதையும் தாண்டி வாழ்கிறோம் இல்லையா? வாழ்றோம். ஓகேவா? ஓகே, 2000 ஆண்டுல இருந்து நாங்க இங்க தான் இருக்கிறோம். எங்க பொழப்பு இங்க தான் ஓடுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Baby has been sleeping for 1 hour. இந்த குழந்தை வந்து 1 மணித்தியாலமாக தூங்கி கொண்டிருக்கின்றது. அப்படியே பேசையில சொல்லுவீங்க? சும்மா பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்லுங்க. இந்த குழந்தை 1 hour தூங்கி 1 hour தூங்கிட்டு இருக்கு. அதுதானே 1 hour குழந்தை தூங்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க. இல்லையா? 1 hour குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அதுதான் தட்ஸ் தி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். They have been trying since yesterday. அவங்க நேத்துல இருந்து இத முயற்சித்து கொண்டிருக்காங்க. நேத்துல இருந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க நேத்துல இருந்து ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான் கதை. அவங்க நேத்துல இருந்து ட்ரை பண்றாங்க. ஓகே. Next, he has been talking for nearly 30 minutes. அவங்க அரை மணித்தியாலமாக பேசிக் கொண்டிருக்காங்க. நியலின்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா? நியலின்னு ஒரு சொல். கிட்டத்தட்ட. நீங்க அங்க பொத்துவில் அதை எப்படி சொல்லுவீங்க? கிட்டத்தட்டன்னு சொல்லுவீங்களா? அப்படிதான் சொல்லுவோம். சொல்லுங்க அப்போ. அவர் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலமா பேசிக் கொண்டிருக்கார். பேசிக் கொண்டிருக்கார். அவர் அரை மணித்தியாலமா அறுத்து கொண்டிருக்காப்பா. Next, you have been waking for many years. நீங்க பல வருடங்களாக வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. நீங்க பல வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க பல வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருக்கீங்க. Next, everyone has been waiting since last night. எல்லாரும் நேத்து இரவு இருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. வெரி குட். ஃபர்விஸ், ஏன் மத்த நாளைக்கெல்லாம் அப்படி வர மாட்டீங்க? ஆன்சர் பண்ணு. இன்னைக்கு தான் சார் லிங்க் கிடைச்சு. ஐ சே, தொடர்ந்து வாங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னு தெரியுமா? அந்த வாக்கியம் ஒண்ணு சொல்லும் போது நெக்ஸ்ட் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அது அடுத்து ஒரு வாக்கியம் பிழைச்சோன்னு ஷே அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? அது வந்து உங்களிடம் இருக்கும் ஆர்வத்தை காட்டுகிறது. ஓகேவா? ஐ லைக் தட் ஸ்பிரிட். ஓகே, தொடர்ந்து வாங்க பர்வீஸ். தொடர்ந்து வந்து படிக்கணும். ஓகேவா? குரூப் இருக்கா சார்? குரூப் இருக்கு. எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேவா? என்ன நம்பர் தெரியும்? நம்பர் சொல்லல சார். 072 ஓகே சார். 120 2976. ஓகே சார். ஓகே, thank you. ஓகே, ரைட். நம்ம பொத்துவில் பக்கம் போய் பார்த்தோம். பொத்துவில் பக்கம் எப்படி இத சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் maybe we'll try from Malayagam இல்லையா? We try from Malayagam. Okay, I am going with Jakshayani. Are you there, Jakshayani?
நம்ம போறோம் பொத்துவில இருந்து பெட்டிக்லோ பக்கம் இல்லையா? சாரி, பெட்டிக்லோ பக்கம். நான் மலையை கொண்டு வரேன். பெட்டிக்லோ பக்கம் எப்படி வரும்னு பாப்போம். சொல்லுங்க ஜக்ஷாயினி, குயிக்கா. We have been living here since 2000. நான் 2000ஆம் ஆண்டுல இருந்து இங்க வாழ்றோம். Baby has been sleeping for 1 hour. Baby 1 மணித்தியாலமாக தூங்குகிறது. They have been drying since yesterday. அவர்கள் நேற்றிலிருந்து ட்ரை பண்றாங்க. அவங்க நேற்றிலிருந்து ட்ரை பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. ட்ரை பிராக்டீஸ் பண்ணனும். ஓகேவா? Okay sir. Okay. He has been talking for nearly 30 minutes. அவர் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களாக பேசுறார். You have been working for many years. பல வருஷங்களா வேலை செய்றீங்க. Everyone has been waiting since last night. எல்லாரும் நேத்து நைட்ல இருந்து வெயிட் பண்றாங்க. ஓகேவா சார்? ஓகே, थैंक यू. நம்ம போவோம் கழுத்துற பக்கம். மத்தவங்க எழுதிக்கோங்க. சிலருக்கு எழுத டைம் ஆகுறனால நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். கழுத்துற பக்கம் போறோம். நிரோ. Thank you sir. ஓகேமா. கழுத்துற பக்கம் போய் பாப்போம் எப்படி சொல்லுவாங்கன்னு. ஓகே நிரோ. நிரோ கேக்குதா? ஓ சார். கேக்குதாமா? ஓ விலங்கு சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்ல முடியுமா? ஓ சார். சொல்லுங்கம்மா. சத்தமா சொல்லுங்க. We have been living here since 2000. Here. We have been living here. We have been living here since 2000. நாங்க 2000 ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வாழ்றோம். இப்போ நீங்க கழுத்தறையில எவ்வளவு நாளா வாழ்றீங்க? எப்படி சொல்லுவீங்க இந்த வாக்கியத்தை? 93. எப்படி சொல்லுங்க? We have been. I has been living. I have been. I have been living since 93. 1993. பிறந்ததுல இருந்து இங்க தாயா இருக்கிறேன். ஓகே. சொல்லுங்க நெக்ஸ்ட். Baby has been sleeping for 1 hour. பாபா ஒரு மணித்தியாலமா தூங்கிட்டு இருக்காங்க. வெரி குட். They have been trying since yesterday. அவர்கள் நேற்றில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. Fourth one, he has been telling for nearly 30 minutes. அவன் கிட்டத்தட்ட 30 மணித்தியாலமா 30 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கான். அவன் கிட்டத்தட்ட 30 நிமிஷமா பேசிட்டு இருக்கான். ஓகே. You have been working for many years. நீ பல வருடங்களாக வேலை செஞ்சிட்டு இருக்க. Last one, everyone has been waiting since last night. எல்லோரும் நேற்று இரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இல்ல நேற்று இரவுல இருந்து. sorry. Okay, very good ma, very good. I am going with Kumudini, last one. Kumudini, can you switch on your mic? Kumudini, quick ah. இன்னொருத்தரம் பார்த்தா மத்தவங்க எழுதி இருப்பாங்க, நம்பிக்கை வந்துரும் எனக்கு. Kumudini, no. Okay, I am going to Pravina. Oh yeah, Pravina. ஓ சார். கேக்குதாமா? ஓ சார். எங்கம்மா ஊரு? மாத்தளை சார். ரைட். மாத்தளை மலையகத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு பாப்போம். சொல்லுங்கம்மா. We have been living here since 2000. நாங்க 2000ல இருந்து இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்றோம், இங்க இருக்கிறோம். ஓகே. Baby has been sleeping for 1 hour. குழந்தை வந்து ஒரு ஹவரா தூங்கிக்கிட்டு இருக்கு. They have been trying since yesterday. அவங்க நேத்துல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. He has been talking for nearly 30 minutes. அவன் கிட்டத்தட்ட 30 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கான். You have been working for many years. நீங்க ரொம்ப வருஷமா
வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ம். Everyone இப்போ has been இப்போ waiting இப்போ since இப்போ last நீங்க night. நீங்க அப்பா கிட்ட சொல்லலாம் இல்லையா? அப்பா நீங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்ப வேலைக்கு போறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. அந்த மாதிரி நான் சொல்ற விளங்குதாமா? ஓகே. Oh, sir. எவ்ரிவன் சொல்லுங்க எவ்ரிவன். Ev- Everyone has been waiting since last night. எல்லாரும் லாஸ்ட் நைட்ல இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே இருக்காங்க. ஓகே வெரி குட். தேங்க்யூமா தேங்க்யூ. எல்லாரும் எழுதிருப்பீங்கிற நம்பிக்கையோட நான் அடுத்ததுக்கு போறேன். இப்போ இந்த மாதிரி வாக்கியங்களில் கேள்வி கேட்கணும்னா என்ன செய்யலாம்? ஏன்னா டைம் போகுதுல. இப்போ அந்த வாக்கியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கேள்வி கேட்கணுமா இருந்தா என்ன செய்யலாம்? பாருங்க உதாரணம், மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய வாக்கியம் எழுதி பாருங்க. நான் 10 வருஷமா இங்க வேலை செய்யறேன், அவரு 2 வருஷமா இங்க இருக்கிறாரு, நாங்க ஒரு 5 வருஷமா இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட போதும், வருஷக்கணக்கெல்லாம் தேவையில்ல. நான் 10 நிமிஷமா அழுதுகிட்டு இருக்கேன் இல்லையா? நான் ஐ ஹாவ் பீன் கிரைங் ஃபார் 10 மினிட்ஸ். ஐ ஹாவ் பீன் வரிங் ஃபார் 1 hour, நியர்லி 1 hour. நான் ஒரு 1 hour ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் யூஸ். ஓகேவா? ஓகே. இப்போ பாப்போம் கேள்வி கேட்கறது எப்படி. 2 விதமான கேள்வி முக்கியமானது. இப்போ இங்க போடலாம், வாட் எல்லாம் கேட்கலாம். வாட் ஹேவ் யூ பீன் டூயிங், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிலாம் கேட்கலாம். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் முக்கியமான 2 கேள்வியை பத்தி சொல்றேன். யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் மெனி இயர்ஸ். நீங்க பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும், நீங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங்? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங்? ஒரு டீச்சரை பத்தி கேட்கலாம் நம்ம. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டீச்சிங்? எவ்வளவு நாளா நீங்க படிப்பிக்கிறீங்க? எவ்வளவு நாளா நீங்க படிப்பிக்கிறீங்க? இந்த கிளாஸ் எவ்வளவு நாளா நீங்க செய்றீங்க சார்? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டூயிங் திஸ் கிளாஸ்? ஓகேவா? நீங்க பாருங்க எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஸ்லீப்பிங்? எவ்வளவு நேரமா நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டிராவலிங்? யூவே போட தேவையில்ல, வேற யாராவது போடலாம். வேற யாராவது போடலாம். அவங்க எவ்வளவு நேரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க? ஹவு லாங் ஹேவ் தே பீன் பிளேயிங்? அப்போ இங்க முக்கியமான விஷயம், for என்ற சொல் யூஸ் பண்ணினால், for என்ற சொல் யூஸ் பண்ணினால் அதுல இருந்து கேள்வி கேட்க என்ன போடுறோம்? how long என்ற சொல்லை போடுறோம். அதுல இருந்து கேள்வி கேட்க நம்ம என்ன போடுறோம்? how long அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துறோம். ஓகேவா? இப்ப இதை நான் எழுதி அர்த்தம் சொல்றேன். we have been living here since 2000. நாங்க 2000ல இருந்து இங்க வாழ்றோம். 2000ல இருந்து நாங்க இங்க வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அதுல கேள்வி கேட்கணுமா இருந்தா நம்ம எப்படி கேட்கணும்? since when have you been living here? since ஏன் வீக்கு பதிலா யூ போட்டேன்னா, நாங்க இங்க வாழ்றோம், நீங்க எவ்வளவு நாளா வாழ்றீங்க, எப்ப இருந்து வாழ்றீங்க? since when have you been living here? since when have you been living here? எப்ப இருந்து நீங்க இங்க வாழ்றீங்க? விளங்குச்சா? இது ரெண்டும் present perfect continuous கே உரித்தான 2 கேள்வி சொற்கள். இங்க பாவிக்கலாம் வாட், where, who, அதெல்லாம் பாவிக்கலாம், யூஸ் பண்ணலாம். சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? யூஸ் பண்ணலாம். பட் how longum, since whenum, from when கூட கேட்கலாம். இது ரெண்டும் present perfect continuous கே ஸ்பெஷலான 2 கேள்வி சொற்கள். எழுதிக்கோங்க, நான் அர்த்தத்தை சொல்றேன். ஓகேவா? எழுதிக்கோங்க, நான் அர்த்தத்தை சொல்றேன். Right?
ரைட், பாப்போம். யாராவது சொல்ல முடிஞ்சா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே, நூர். Noor, can you switch on your mic, Noor? Noor. Sir. Oh, doubt ஆமா? இல்ல. ஓகே, சொல்ல முடியுமா இந்த வாக்கியங்களை? ஓ சார். சொல்லுங்கம்மா. You have been working for many years. நீங்க பல வருடமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. How long have you been working? எவ்வளவு காலமாக நீங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலமா நீங்க வேலை செய்றீங்க? ஓகே. We have been living here since 2000. 2000. ஓகே. நாங்க இங்க 2 வருடங்களாக 2000 இருந்து 2000 வருஷத்துல 2000ஆம் ஆண்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்றோம். Since when have you been living here? நீங்க எவ்வளவு காலமா? இல்ல நீங்க எப்ப இருந்து இங்க வாழ்ந்துட்டீங்க? ஓகே, வெரி குட் நூர், வெரி குட் ட்ரை. குட் ட்ரை. பவகௌஷிகா, மேபி பவகௌஷிகா. ஒருத்தர சரியா சொல்லிட்டா நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். பவகௌஷிகா. சார். ஓகே, சொல்லுங்கம்மா ஒருத்தர சரியா. பவகௌஷிகா சொல்லுங்க. என்னாச்சு? Rumaiza Nazim. Rumaiza Nazim, can you switch on? Rumaiza? Yeah, okay. I'm going with Rupika. Rupika Dushmika. Good evening, sir. Good evening, Rupika. Solla mudiyuma, quick. You have been working for many years. நீங்க இங்க பல வருடங்களா வேலை செய்றீங்களா? வேலை செய்றீங்க. How long வேலை செய்றீங்க? How long have you been working? எத்தனை வருடங்களாக நீங்க இங்க வேலை செய்றீங்க? எத்தனை வருடங்களாக இல்ல, எவ்வளவு காலமா? Okay, sir. We have been living here since 2000. நாங்க 2000 வருடங்களாக வாழ்கிறோம். 2000 வருடங்களாக இல்ல, 2000 இருந்து வாழ்றோம். 2000 வருஷத்துல இருந்து. அந்த 2000 போட்டது தப்பா போச்சு. சொல்லுவோம் 1990 இருந்து இங்க வாழ்றோம். ஓகேவா? Okay, sir. Since when have you been living here? நீங்க இங்க எப்ப இருந்து வாழ்றீங்க? ஓகே, இன்னொரு உதாரணம் பாப்போம். தேங்க் யூமா. ஓகே, தேங்க் யூ. இன்னும் ட்ரை பண்ணனும், குறைகளை தெரிஞ்சுக்கணும். ஓகே, குட். ஓகே சார். ஓகே சார். ஓகேமா. Takshela, maybe Takshela. Switch on your mic, Takshela. Takshela கேக்குதா? Good evening, sir. Good evening மா. இந்த கேள்வியை பாருங்க, போர்டு பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. சொல்ல முடியுமா? They have been playing for 2 hours. அவங்க 2 மணித்தியாலங்களா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. How long have they been playing? அவங்க எவ்வளவு நேரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க? அதே இத மாத்தி கேட்கலாம். எப்படி பாருங்க. How many hours have they been playing? எத்தனை மணித்தியாலங்களாக அவங்க விளையாடுறாங்க? ஓகே, வெரி குட். இத சொல்லுங்க. He has been singing since yesterday. அவரு நேத்துல இருந்து பாடிக்கொண்டிருக்காரு. பாடுறாரு அப்படினாலும் பரவாயில்லை. ஓகேவா? ஓகே. Since when has he been singing? Sorry, she இல்ல he வரணும் இல்லையா? மிஸ்டேக் ஒன்னு. ஓகே, சாரி. Since when has she been? எப்பையில இருந்து அவர் பாடிக்கொண்டிருக்கார். எப்பையில இருந்து அவர் பாடுறாரு. அங்க வந்து ஹீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கணும். ஓகே, வெரி குட். நைஸா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. வெரி குட். Thank you மா. Thank you. Thank you sir. Okay. ரூபகலா. மத்தவங்க எழுதிக்கோங்க. நான் அதுவரை மத்தவங்க கிட்ட கேக்குறேன். அப்ப எழுதிக்கொள்ளலாம். ரூபகலா, can you switch on your mic please?
கேக்குதாமா? ஓகே. பிருந்தா, பி பிருந்தா, பி பிருந்தா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சொல்ல முடியுமான்னு பாருங்கம்மா. சொல்லலாம் சார். சொல்லுங்கம்மா. They have been playing for 2 hours. அப்படின்னா அவங்க 2 ஹவரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. How long have they been playing? அம்மா இருந்தாங்கல்ல, இருக்காங்க. அவங்க 2 ஹவரா விளையாண்டுட்டு இருக்காங்க. How long have they been playing? அவங்க எத்தனை ஹவரா விளையாண்டுட்டு இருக்காங்க. How many hours they have been playing? அவங்க எத்தனை ஹவரா விளையாண்டுட்டு இருக்காங்க. He has been singing since yesterday. அவர் நேத்துல இருந்து பாடிட்டு இருக்காரு. Since when she has been playing? அவர் எப்பத்துல இருந்து பாடிட்டு இருக்காரு. அம்மா she has been இல்ல, has she been? Has she been singing? அவர் நேத்துல இருந்து பாடிட்டு இருக்காரு. அவர் எப்ப இருந்து பாடிட்டு இருக்காரு? அவர் எப்போ இருந்து பாடிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. நம்ம இன்னொருத்தட்ட கேட்பாப்ப எழுதிக்கலாம். நவீத். Thank you மா. Thank you very much மா. நவீத். நவீத். Good evening sir. Good evening நவீத். விளங்குச்சா நவீத் பாடம்? Yes sir. ஓகே. சொல்ல முடியுமா நவீத்? Yes sir. Okay. They have been playing for 2 hours. அவர்கள் 2 மணித்தியாலங்களாக விளையாடி கொண்டிருக்காங்க. அது பேசுற மாதிரி சொல்லணும் நவீத். சும்மா நீங்க எப்படி பேசும்போது சொல்லுவீங்க? அவங்க 2 hours விளையாடி கொண்டிருக்காங்க. How long have they been playing? அவங்க எவ்வளவு காலமா விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளவு காலமா தம்பி, எவ்வளவு காலமான்னு சொன்னா ரொம்ப நாள் மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளவு நேரமா அப்படி சொல்லலாம் இல்லையா? Okay sir. Okay. How many hours have they been playing? அவங்க எவ்வளவு மணித்தியாலங்களாக விளையாடி கொண்டிருக்காங்க. He has been singing since yesterday. அவன் நேத்தில இருந்து பாடிக்கொண்டிருக்கான். Since when has she been singing? அவ எப்பத்துல இருந்து பாடிக்கொண்டிருக்கா. Very good, very good, very good, very good. Thank you very much தம்பி. Very good. Thank you. ரைட். எழுதிருப்பீங்க நம்பிக்கையோட நான் போறேன். ரைட். அவ்வளவுதான் எனக்கு என்னது present perfect continuousகளை பத்தி சொல்ல இருக்குது. நீங்க அதை இன்னும் பிராக்டிஸ் பண்ணத்தான் இருக்குது. இந்த வாக்கிய வகைகளை இன்னும் மேலும் பிராக்டிஸ் பண்றது உங்களோட கையில இருக்குது. ஓகேவா? இப்ப தயவு செய்து இந்த பாடம் இதோட நம்ம நிப்பாட்டலாம். இந்த பாடத்தை ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. நல்ல பிள்ளைகள் மாதிரி கை தூக்குங்க. நான் மற்றவங்க எல்லாம் லோ பண்றேன், நீங்களும் முடிஞ்சளவு லோ பண்ணுங்க. அப்போ டவுட் இருந்தா கேட்கலாம். இனிமேல் இன்னைக்கு ஆக்டிவோட ஒரு கடைசி சமரியை மட்டும் கடைசி ½ அன் ஹவர்ல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ½ அன் ஹவர்ல நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக்டிவ் நம்ம படிச்சதுட்டு ஒரு சமரி பார்க்க போறோம். நான் உங்களெல்லாம் இப்போ கை தூக்குனெல்லாம் நான் இல்லாம ஆயிட்டு வர்றேன். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் இப்போ கேளுங்க. சிலருக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஓகே, யாருக்கும் டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இப்போ எல்லாரும் கை இறக்கி இருக்கு. 1 minute தாரேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே பிரியதர்ஷன் பாருங்க ஆன் பண்ண முடியுதா? ஓகே, ஒன் பண்ணியாச்சு இல்லையா? நெட்வொர்க் ப்ராப்ளம். யூ ஹேவ் சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ ஓகே சார். இப்போ சொல்லுங்க. இப்போ ஓகே 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 சார். நான் முதல்ல தூக்கினதுக்காக நான் சார் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க சார், பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப நடந்துட்டு ஃபியூச்சர்ல முடியறது தான் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூ. ஃபியூச்சர்ல முடியும் அப்படிங்கறதையும் தாண்டி சரியான அர்த்தம் வந்து பாஸ்ட்ல தொடங்கி நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சோ இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும் அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் சார். ஏன்னா அது ஃபியூச்சருக்கும் போயிரும் அப்படின்னா போயிரும் தானே சார்? ஃபியூச்சருக்கு போயிரும். ஒட்டோவா அது போயிரும். இன்னும் தூக்கம் தானே. அப்போ அடுத்த நிமிஷம் அவங்க ஃபியூச்சர் தானே. அப்ப அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தானே சார் அது பாப்போம் சார். இல்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து வேற ஐடியா. அது வந்து கொஞ்சம் பெரிய ஐடியா. அது வந்து நம்ம எப்படி சொல்றது, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் தூங்கிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது இதுக்கு பிறகு நடக்க போற ஒரு விஷயம். அப்படின்னா தொடங்குறதும் ஃபியூச்சர்ல முடியறதும் ஃபியூச்சர்ல அதோட போயிடும். அது வந்து இங்க போகாது. நம்ம பொதுவா நான்லாம் என் லைஃப்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணது எனக்கு நினைவே இல்லை.
ஏன்னா அவ்வளவு கம்மியா தான் அதை நம்ம யூஸ் பண்றோம். வெரி 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 ரேர்லி வி ஆர் யூசிங் இட். ஓகேவா? அதனால தான் நான் அதை படிச்சு கொடுக்க கூட நான் யோசிக்கல. ஏன்னா அது அவ்வளவு அது தெரியலன்னு ஒண்ணும் இல்லை. நான் ஒரு மோர் தேன் 20 இயர்ஸா படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில என்னைக்குமே நான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய பெரிய தேவை வந்ததில்லை. ஓகேவா? சோ அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வேணான்னு சொல்லல, பட் யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்ப 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 குறைவு. the percentage is so low. ஓகேவா? சோ இட்ஸ் இன் தி ஃபியூச்சர்ல ஒரு நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வர ஒரு விஷயம் ஒண்ணு. ஓகேவா? அப்ப இங்க வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன மாதிரி அங்க வந்து ஸ்டார்டிங்கும் ஃபியூச்சர்ல தான் இருக்கும் இல்லையா சார்? அது ஓகே சார். அதாவது இப்படிதான் அதுக்கப்புறம் இல்ல சில வேலைமா இப்ப அது வந்து இறந்த காலத்துல தொடங்கின ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? இப்ப நாளைக்கும் இப்படி சொல்லுவே நாளைக்கும் அவன் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு தொடங்கி நாளைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் ஒண்ணு இல்லையா? அப்படியா இருந்தா தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு போகும். பட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அடுத்த மணித்தியாலோட முடிச்சிடலாம் சில வேலை. ஓகேவா? அது ரொம்ப எதிர்காலத்துக்கு போகுங்கிற ஐடியா இங்க இல்ல. அதனால தான் ஓகேவா? அது அப்புறம் நம்ம ஓகே சார் கான்ஃபிடன்ஸ் தான் நாம போயிடுச்சு சார். டக்குன்னு முடிஞ்சிரும் ரொம்ப நேரம் போகும் அப்படின்றது. செவரல் மந்த்ஸ்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது இல்லையா சார்? நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்றது சார். செவரல் மந்த்ஸ் இல்லாட்டி செவரல் எனக்கு விளங்க மாட்டேங்குது. கிளியர் இல்ல சார். செவரல் மந்த்ஸ் several months. Yeah, several several months, many years. அதுக்கான தமிழ் மீனிங் என்னது சார்? சில காலங்கள் தான், சில வருடங்களாக. several months. ஓகே, அதுவும் நம்ம வந்து இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல அது யூஸ் பண்ணலாம். அதாவது many years, some years, a few years அப்படி யூஸ் பண்ணலாம். No problem. Okay sir. Okay sir. Okay. Sound. ரியா சொல்லுங்க ரியா. டவுட் இருந்தா சார் இதுல நெகட்டிவ் ஃபார்ம் வராதா? இருக்கு. நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கு, கொஸ்டின் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் அது ஒவ்வொன்றா தனித்தனியா சொல்ல வரல. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? யூ நோ த ஃபார்மட். இப்போ உங்களுக்கு தெரியும், ரியாவுக்கு தெரியும் எப்படி நோட் சேர்க்கிறது, எங்க நோட் சேர்க்கணும், அதெல்லாம் தெரியும் தான் ரியாவுக்கு இப்போ இல்லையா? சார் அதனால நான் அதை சொல்லி கொடுக்கல. ஓகேவா? நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் அந்த நெகட்டிவ் ஃபார்ம்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். they have been playing for 2 hours. They have not been playing for 2 hours. They haven't been playing for 2 hours. அவங்க 2 hours விளையாடல. அவங்க 2 hours விளையாடல அப்படின்னு சொல்ற. They haven't been playing for 2 hours. ஓகேவா? He hasn't been singing for since yesterday. அவர் நேத்துல இருந்து பாடுறாரான்னு கூட நீங்க கேட்கலாம். Has she been singing since yesterday? அதெல்லாம் கேட்கலாம். நார்மல் கொஸ்டின் ஃபார்ம் அதெல்லாம் நீங்க கேளுங்க. ஓகேவா? ஓகே சார், थैंक यू. ஹம்னா, நம்ம அடுத்துக்கு போறதுக்கு முன்னால இத முடிச்சிட்டு போய்ட்டாலே. ஹம்னா சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கமா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சார், they have been playing for 2 hours இருக்குதுல. but they have been for 2 hours னு क्वेश्चन கேட்கலாமா சார்? என்னமா கேட்கல. எனக்கு திருப்பி சொல்லுங்க, அது கிளியர் இல்ல. what they have been for 2 hours. what have they been. சாதாரணமா கேள்வி கேட்கலாம். என்ன செய்யணும்? have முன்னுக்கு எடுக்கணும் இல்லையா? what have they been playing for 2 hours. 2 hours அவங்க என்ன விளையாடுறாங்க? ஓகேவா? ஓகே சார். அது கேட்கலாம். what கேட்கலாம். ஏன் விளையாடுறாங்க? why have they been playing for 2 hours. ஏன் அவங்க 2 hours விளையாடுறாங்க? அதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா. ஓகே. ஃபர்வீஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இதுக்கு பாசிவ் வாய்ஸ் எல்லாம் இல்ல சார்? பாசிவ் இல்ல. நோ பாசிவ். ஓகே சார். நோ பாசிவ். நான் பாசிவ் போற படிப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. சஹாம் சொல்லுங்க. சஹாம் குயிக்கா கேட்டு பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். சஹாம் சொல்லுங்கம்மா. இல்ல
Naflanias or Naflanias, yeah. Naflanias சொல்லுங்க. சஹாம் உங்களுக்கு பேசலாம், உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு சஹாம். ஓகே, வேற யாரு? ஸ்வஸ்திகா, any doubt? ஸ்வஸ்திகா, குயிக்கா. ஸ்வஸ்திகா. Sir, she has been singing since as yesterday. Ada join பண்ணலாமா sir? என்னமா? அதையும் since he has been singing since yesterday. Since when அதை அந்த சென்டென்ஸையும் ஜாயின் பண்ண முடியுமா சார்? ஜாயின் பண்ண முடியுமா? எனக்கு விளங்கல. அது எனக்கு விளங்கல. கிளியரா சொல்லுங்கம்மா, எனக்கு விளங்குற மாதிரி. போயிட்டீங்களா? அது எனக்கு விளங்கலையே. ஓகே, கிஷோ குயிக்கா. கிஷோ சொல்லுங்க. கிஷோ. கவிஷான், உங்களோட நம்பர் கிடைக்குமா சார்? 072 120 2976. 072 120 2976. ஓகே, கவிஷான் குயிக்கா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கவிஷான். சார், இப்ப நம்ம இந்த ஒரு we have been living here since 2000 படிச்சோம் தானே சார்? ஆமா. அப்ப அத ஒரு வருஷத்துல இருந்து சார், அது இப்ப 1945ல இருந்துன்னு வாழ்றதுக்கு எப்படி சார் எழுதுறது? அதான் சொல்றேன். I have been living here since 1945. அதுக்கு தான் since பாவிச்சோம். ஓகேவா? நான் கேக்குறேன் சார், அப்ப 1945ல இருந்து 2000 அந்த வருஷம் வரைக்கும் அது வரைக்கும் வாழ்றது. இல்ல அதுதான் நான் சொன்னேன். அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது இதுக்கு வராது, இப்ப இந்த நிமிஷத்துக்கு வரணும். அப்பதான் அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸ்வஸ்திகா சொன்னது எனக்கு விளங்கல. ஸ்வஸ்திகா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு போல. பரவாயில்ல, ஸ்வஸ்திகா சொல்லுங்க. ஸ்வஸ்திகா, அது எனக்கு கிளியர் இல்லம்மா. Sir, good evening sir. He has been singing since yesterday. On the sentence since when has he been singing, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்றதுனா 2 போட்டு ஜாயின் பண்ணலாமா? அப்படிங்க. ஏன் 2 போடுறீங்க? அது ரெண்டே ஏன் ஜாயின் பண்றீங்க? எனக்கு விளங்கலையே. இப்ப அவன் நேற்றுல இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்கிறதுல திருப்பி எப்படி கேள்வி கேட்கறது? அவன் நேற்றுல இருந்து எப்ப இருந்து பாடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க முடியுமா? ஏன் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது விளங்கலையம்மா. ஸ்வஸ்திகா, டக்குன்னு போயிட்டீங்களே. அது எனக்கு விளங்கல. அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணவே தேவையில்லையே. அது ரெண்டு வேற வேற கதைகள். அஸ்மா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அஸ்மா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. ஸ்வஸ்திகா அது ஜாயின் பண்ண முடியாது, தேவையும் இல்லை. அஸ்மா சொல்லுங்க. அஸ்மா, ஏன் கட் ஆயிட்டீங்க? அஸ்மா சொல்லுங்க. அஸ்மா சொல்லுங்க. அஸ்மா, குறிப்பிட்ட காலம் தொடங்கி முடியறதும் சொல்லலாமா சார்? அப்படினாமா எப்படிமா? They has been living in England since 2000 to 2005. அதுதான் நான் சொல்றேன். அப்போ அது இறந்த காலத்திலே முடிஞ்ச ஒரு கதை தானேமா அஸ்மா? விளங்குதா அது? அப்படியா இருந்தா நீங்க அங்க யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். have beenக்கு பதிலா had been போடணும். ஓகேவா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது அஸ்மா இறந்த காலத்துல தொடங்கி நிகழ்காலத்துக்கு வரணும். நான் சொல்றது விளங்குதா அஸ்மா? நீங்க சொல்றது வந்து இறந்த காலத்துல தொடங்கி இறந்த காலத்துல ஒரு இடத்துல முடியுது, அப்படித்தானே? அப்ப நீங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கு. they had been living in England from 2000 to 2005. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, நல்லது அது. ஓகே, சார் உங்க நம்பர் கிடைக்கும். 072 120 2976. ஓகே, நிரோஷினி. இன்னைக்கு இதுலயே முடிஞ்சிருமா நம்ம டைம்? பரவாயில்ல. நிரோஷினி குயிக்கா. சார். ஆமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. சார், நாளைக்கு கொஞ்சம் 6 o'clock கிளாஸ் வைக்கலாமா சார்? எங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம், தூரம் வரணும் சார். 6 o'clock ஐ அம் சாரி, ஏன்னா எனக்கு 6 o'clock ஒரு கிளாஸ் இருக்கு.
ஏன்னா அது எனக்கு தவிர்க்க முடியாது. போன வீக் அதை நான் கட் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் ஐ ஹாவ் சம் classes for me myself இல்லையா? So I am sorry, really sorry. I am unable to do that. எனக்கு வேற வழியே இல்ல, அது தவிர்க்க முடியாது. So 7:30 is my best. Okay, I will give the video to you. Okay வா? பார்த்துட்டு கேள்வி டவுட்ஸ் தான் எனக்கு கேளுங்க. Okay வா? Sorry ma. Okay sir, thank you sir. It's out of my control. I can't change anything. Sorry. Okay ma. Niroshini. Good evening, sir. Good evening ma. சொல்லுங்க ma. Sir, இந்த since and for இத தவிர வேற இல்லாத சேர்க்க இல்லாத சார் நம்மளுக்கு from தவிர from since தான் வேற இல்ல. பொதுவா இது மூணு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுல present perfect continuousல. வேற எதுவும் யூஸ் பண்றது இல்லமா? Okay sir, thank you sir. Okay. Rupika, any doubt Rupika? Dushmika, Rupika, any doubt? இல்லையா? இப்போ நம்ம புதுசா ஒண்ணு படிக்கிறத விட, நான் நினைக்கிறேன் புதுசா ஒண்ணு நான் திருப்பி சொல்லி கொடுக்கறத விட we'll just move back to this place. இந்த இடத்துக்கு இத பத்தி நாம பிறகு கதைக்கலாம் அவங்களோட. Right, this place. இப்போ இந்த சார்ட் ஃபுல்லா உங்களுக்கு பாடமாகி இருக்கணும். இந்த சார்ட் நான் குரூப்ல போட்டிருக்கேன், மனனம் செய்யுங்க. நாங்களா இருந்தா கிளாஸ்ல இதை இப்படிதான் கேட்போம், சொல்லுவோம். சிம்பிள் பிரசன்ட் வளமையாக செய்பவை ஆக்டிவ்ல பேஸ் ஃபார்ம் சிங்குலர். சிம்பிள் பாஸ்ட் செய்தவை நடந்தவை ஆக்டிவ்ல பாஸ்ட் ஃபார்ம். சிம்பிள் ஃபியூச்சர் நடக்கும் என நினைப்பவை வில்லோட பேஸ் ஃபார்ம். சிம்பிள் அடுத்து பெர்ஃபெக்ட் இல்லையா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் செய்து நடந்து இருப்பவை have has ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். செய்து நடந்து இருந்தவை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி மனனம் செய்திருக்கணும். அதே போல யார் உங்கள்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்டாலும், ஓகேவா நான் சொல்றது விளங்குதா? யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றது எங்க அப்படின்னா அடிச்சு சொல்லணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஆக்டிவ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லன்னு அடிச்சு சொல்ல முடியும். வாஸ் வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்றது எங்கன்னு கேட்டா பயப்படாம சொல்ல முடியணும். எங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ்லன்னு சொல்ல முடியும். have been has been ஓட ஐஎன்ஜி இங்க போடலனா இடம் போதாதனால போடல. அதையும் சேர்த்துக்கோங்க, அடியில சேர்த்துக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அடியில சேர்த்து அதுக்கு ஒரு உதாரணம் போட்டுக்கோங்க நீங்க. ஓகேவா? நிறைய இடம் போகும். ஆனா அப்போ நான் அப்படிதான் இங்க கிளாஸ்ல எல்லாம் செய்வேன். நம்ம கிளாஸ்ல எல்லாம் அப்படி செய்யறது வழக்கம். குறுக்கு கேள்வி கேட்பேன். செய்து இருப்பவை எந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? have as ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். அப்படி சொல்லணும். அடுத்து இன்னொரு முறையில சொல்லலாம். you will have gone. அது என்ன வாக்கிய வகை? you will have gone னா will have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அப்போ அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ்ல என்ன அர்த்தம்? you will have gone செய்து நடந்து இருக்கும் என நினைப்பவை you will have gone நீ போய் இருப்பாய். அப்படி ஊகிச்சு கொள்ள முடியும். இப்போதைக்கு நான் சொல்றது விளங்குதா? கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேனோ தெரியல, கொஞ்சம் மெதுவா சொல்றேன். you were going அது வாக்கியம் எந்த வாக்கை? you were going verb-ஓட ing இருக்கா? அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ்ல என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ்ல வந்து செய்து நடந்து கொண்டு இருந்தவை. அப்ப you were going என்ன? நடந்தவை, கொண்டு இருந்தவை. அப்போ நான் உங்களுக்காக நான் யோசிக்கிறேன், நீ போய்கொண்டு இருந்தாய், நீ போய்கிட்டு இருந்த அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி நான் தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லணும். நான் ஓடுவேன் அப்படின்னா எந்த வாக்கியத்துல சொல்லுவீங்க? ஓடுவேன்னா செய்து உள்ள கொண்டு உள்ள சிம்பிள்ல ஓடுவேன்னா நடக்குன்னு நினைக்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல என்ன யூஸ் பண்ணலாம்? வில்லோட பேஸ் ஃபார்ம். அப்ப நான் ஓடுவேன், ஐ வில் ரன். இது எந்த நாளைக்கு இப்படி செய்ய முடியாது. இப்போதைக்கு இந்த வாக்கிய வகைகள் பழகும் வரை யூ ஹேவ் டு பிராக்டிஸ். நான் சொல்றது விளங்குது தானே? ஸோ இந்த சார்ட்டை நீங்க எடுத்து நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சார்ட் இதுக்கு முதல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கோ தெரியல. ஆக்டிவ்ல மிக முக்கியமான புள்ளிகளை தொட்டு விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பாடம், எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாளை இரவு 7:30 மணிக்கு படிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், எல்லா சூழ்நிலைகளும் சரியாக வந்தால். ஸோ இன்னையோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட இன்னைக்கு பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். இந்த சார்ட்டை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கவங்க யூ கேன் பி ஹியர் அண்ட் ஆஸ்க் மீ. நான் இருப்பேன், போக மாட்டேன். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல கேள்வி கேட்டு பாருங்க. ஆக்டிவா கரைச்சி குடிங்க இந்த 1 வீக்கா. எப்படி இந்த ஆக்டிவா மனசுக்குள்ள எடுக்க முடியுமோ, எங்கெங்க யூஸ் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த வீக் இஸ் ஆக்டிவ். யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் ஆக்டிவ்ல நீங்க ஆக்டிவா இருந்தால்தான்
உங்களுக்கு எதிர்காலத்துல இந்த பாடம் சரியாக புரியும். என்னுடைய ஒரு 1 மந்த் உழைப்பு 2 மந்த் உழைப்பு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் பூரணம் அடைந்திருக்கும் என்ன மனசை பொறுத்தவரை. நான் ஃபனீம்ஸை விட்டுருவோமே, வினை சொற்கள் வேர்ப்ஸ் என்ற இடத்தில் தொடங்கிய இந்த பயணம் ஆக்டிவ்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பூரணம் அடைஞ்சிருக்கும். இன்னும் முடியல. அது ஒரு படியில வந்து கொஞ்சம் அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க. ஓகேவா? நான் சொல்லிக் கொடுத்த அந்த 9 வாக்கியங்களும் இன்று சொல்லிக் கொடுத்த 10வது வாக்கியமும் இருந்தால் ஆக்டிவ்ல நீங்க வேண்டிய வாக்கியங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். வேற என்னென்ன படிக்கணும், என்னென்ன வாக்கியங்கள் படிக்கணுங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். டவுட் இருக்கவங்க தயவு செய்து எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் டவுட் கிளியர் பண்றேன் முடிஞ்ச அளவு. கொஞ்சம் பிஸி தான், சில மெசேஜ் லேட்டாக ரீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த 2 மந்த்ஸா என்னால் முடிந்த அளவு ஆக்டிவ் சம்பந்தமாக செய்தேன், என்னால் முடிந்த அளவு கொடுத்தேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ இதோட நம்ம ஆக்டிவ்ங்கிற கதையை முடிச்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம ஆக்டிவ் பத்தி வேணா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா எல்லா வாக்கியத்தையும் எடுத்து கொஞ்சம் பேசணும், அது இருந்துச்சு இன்னைக்கு, பட் டைம் போதாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், ஃப்ரைடே வி வில் டிஸ்கஸ். ஓகேவா? ஸோ பிள்ளைகள் நாளைக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர்களோட சந்திக்கலாம், எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விடயங்களோட சந்திக்கலாம். ஓகே, டவுட் இருக்கிறவங்க இருக்கலாம், மற்றவங்க யூ கேன் லீவ். ஹேவ் அ நைஸ் டே, நைஸ் ஸ்லீப். கோவிட் தலை தூக்கி இருக்கிறது, ஸோ ப்ளீஸ் பி கவனம். எனக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த கொஞ்ச நாள்ல, எனக்கு தெரிந்தவர்களே. ஸோ பி கேர்ஃபுல் எவ்ரி ஒன், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ஓகே, யாரையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஓகேவா? ஸோ ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு அம்மா பேசுனாங்க, ஸோ ரொம்ப கவலையா இருந்துச்சு. மகள் கிரேட் 6 கிளாஸுக்கு போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுனாங்க. ஸோ இட் கிவ்ஸ் சம் பெயின். ஸோ டேக் கேர். டவுட் இருக்கவங்க யூ கேன் பி ஹியர். ஓகே, மெட்டில்டா. ஓகே, ஐ எம் ஸ்விட்சிங் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ்.